மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகர ராசினா இந்த பொதுநல வழக்கெல்லாம் போடுவாங்களேங்க, மேக்சிமம் இவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல இவங்க அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. அதே மாதிரி இவங்க யாரையும் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க, உண்மையை மட்டுமே பேசுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறங்காட்டி நியாயமா தான் பேசுவாங்க. அதே மாதிரி இருக்கிற வச்சு எளிமையான வாழ்க்கையும் அமைதியான வாழ்க்கையும் வாழக்கூடியவங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட ராஜாக்கள் ராணிகள் தான் மகர ராசிக்காரவங்க. உங்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க, 50 ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகம். மகர ராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருளை பேச போறாங்க. என்னமா பொருளை பேச போறாங்க? எப்பயுமே இதாங்க பேச போறாங்க. இது என்ன புதுசா? இது என்ன நல்லா இருக்க போகுதா? இது எங்க நல்லா இருக்க போகுது? இது என்ன வேலைக்கு போக போகுது? அப்படின்னு இப்படிதான் பேசுவாங்க. ஆனா இது இல்லைங்க. என்ன பேச போறாங்கன்னா, என்னம்மா ஒண்ணுமே இல்லாம இருந்தது, இவ்வளோ நல்லா இருக்காங்க, வீடு கட்டிட்டாங்க, நல்ல வேலை கிடைச்சிச்சு, பிள்ளைங்களாம் நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க, பிள்ளைங்களாம் நல்லா காலேஜில் படிக்குது, பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல வரன் இருந்துச்சு, நகை நட்டுலாம் வாங்கிட்டாங்க, பேங்க் பேலன்ஸ்லாம் நிறையா இருக்குது, சொத்து வாங்கிட்டாங்க, அங்கே வாங்கிட்டாங்க, இங்கே வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க. அடாடாடா, அப்படியே சொந்த பந்தங்கள்லாம் வயிற்றுச்சல்ல அப்படியே மூச்சு வாங்கி பேச போறாங்க, கூடி கூடி பேச போறாங்க. அந்த அளவுக்கு இருக்க போது கஜகேசரி யோகம். நல்லா இருக்கே. எப்படின்னா என்னம்மா? முதல்ல யோகம்னா என்ன சொல்லமா, அதுக்கான பலன்கள் என்ன மாதிரி கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்க. சொல்றேம்மா. இந்த யோகமானது ஆண்டியா இருக்கவங்க கூட அரசன் ஆக்கக்கூடிய யோகங்க. ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த யோகம்ங்கிறது மிகப்பெரிய பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய குரு பகவான், அதாவது வியாழ பகவான், அழகுக்கே பெயர் போன சந்திர பகவான் இனிவதால் இந்த யோகம் உருவாகிறது. இது இனி மகர ராசிகளுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க. ஒரு மனுஷனுக்கு ஜாக்பாட் அடிக்கிறது எப்படி இருக்கும்? குப்பமேட்டில் இருக்கு கோபுரத்துல ஏறி உட்காந்துருப்பான். மகர ராசிக்காரங்க அப்படிதான். குப்பமேட்ல நீங்க இருந்தீங்கன்னா வந்து கோபுரத்துல ஏறுவது உறுதி. கஜம்ங்கிறது யானைங்க, கேசரிங்கிறது சிங்கம். ஸோ பலம் பொருந்திய பல யானைகள் அப்போ இருக்கிற வனாந்திரத்துல சிங்கம் காட்டுக்கு ராஜாங்க. சிங்கம் போல சுத்தியில யானை இருக்குது, ராஜா மாதிரி இருக்கிறீங்க. உங்க சுத்தி எத்தனை பேர் வேணா இருக்கட்டுங்க, அரசியல்வாதியா இருக்கட்டும், பல மடங்கு பெரிய மில்லியனரா கூட இருக்கட்டும், ஆனா எல்லாருக்குமே நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க. அதாவது பலம் பொருந்திய யானை மீது சிங்கம் ஆட்சி செய்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ராஜாவா கெத்தா இருக்க போறீங்க. பெரிய பெரிய துன்பங்கள்லாம் உங்களை விட்டு விலக போகுதுங்க. இதோட உங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி மற்றவங்க சொல்லியிருக்கலாம், நீங்களே கூட நினைச்சிருக்கலாம், என் வாழ்க்கையே முடிஞ்சது, எங்க நடக்க போகுது அப்படின்ட்டு. இது நாள் வரை இல்லை, இன்னமேலாம் நடக்க போகுது, இப்படியே வாழ்க்கை போயிருமா அப்படிங்கிற நினைச்சிருப்பீங்க. இல்லை இந்த மாதிரி யாராவது இதுங்க நல்லா இருக்க போறாங்க, இப்படியே தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாவே இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்படியே உள்டாவா மாறப்போகுதுங்க, அதிர்ஷ்டகரமா மாறப்போகுதுங்க. ஜாக்பேட் அடிச்ச மாதிரி தாங்க, திடீர்னு அதிர்ஷ்ட மழை பொரிய போகுதுங்க. இந்த யோகங்கள்லாம் எங்க நடக்கும், எப்படி நடக்கும், யாரால நடக்கும், எந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இது மட்டும் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. ஆனா மகர ராசிக்காரவங்க தொட்டதெல்லாம் வெற்றி தாங்க. இந்த நேர்மைங்கிறது உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையை நிலையை மாற்ற போகுதுங்க. கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் பல உயர் பதவிகள்லாம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. தொழில முன்னேற்றம், பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, எல்லா விதமான விஷயங்களிலும் சாதகமான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க. ஆனா நீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் கவனமா பயன்படுத்திக்கணுங்க. நீங்க அடிக்கிறதெல்லாம் சிக்ஸர் தாங்க. 4 எடுக்கிறது, ரன் ஓடுறது, அவுட் ஆகுறது, இதெல்லாம் பேச்சுக்கே இடமே கிடையாதுங்க. யார் கைக்கு சிக்க மாட்டீங்க, சிக்ஸர் தாங்க. ஆனா மகரம் என்ன பண்ணும்? தட்டி கழிக்க கூடாது. இது போனா பரவாயில்ல, வேற ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வரவே கூடாதுங்க. புரியுதுங்களா? அதிர்ஷ்டம் நம்ம சொல்ற மாதிரி எப்ப வேணாலும் யார் மூலியமா வேணாலும் வரும், அது தெரியாது. அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு கழுகு மாதிரி காத்திருக்கணும். புரியலமா? எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதோ பெருசோ அதுக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வேலையை உங்க வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அதை அப்படி பயன்படுத்துங்க. இந்த குருவும் சந்திரனும் இணைவதால இந்த அதிர்ஷ்டங்கிறது கூரையை பிச்சுக்கிட்டு எனக்கு கொட்டவா போகுது. ஆமாங்க, அந்த மாதிரி கூரையை பிச்சுக்கிட்டு கொட்ட தான் போகுது, கூரையை பொழந்துக்கிட்டே கொட்ட போகுது. புரியுதுங்களா?
திடீர்னு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. இது நாள் வரை கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த நீங்க இந்த நிலை மாறுதுங்க. அதே மாதிரி முடியவே முடியாதுன்னு நினைச்ச விஷயங்கள்லாம் முடிச்சு காட்ட போறீங்க. நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது. குதூகலமா இருக்க போகக்கூடிய நேரங்க. உங்க வாழ்க்கையோட போக்கே மாறப்போகுதுங்க. முக்கிய விஷயம் என்னன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. சொல்லப்போனா நீங்க கை கட்டுற எல்லா விஷயமே வெற்றியை கொடுக்கும். மகர ராசிக்காரங்கள வியாபாரத்துல பெரிய நன்மையை பெற போறீங்க. வளமான வாழ்க்கை கிடைக்க போகுதுங்க. இந்த யோகத்தினால வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற போறீங்க. அளவற்ற செல்வங்கள் வரப்போகுதுங்க. வாங்கிய கடனை கூட திருப்பி அடைக்க போறீங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, சொந்த ஊருக்கு போற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்குதுங்க. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், எதிர்பார்க்காத அளவுக்கு லாபமும் கிடைக்கும். பயணங்கள் மேற்கொள்ள விரும்புவங்களுக்கு நீண்ட தூர பயணம்லாம் போய் சந்தோஷமா இருக்க வாய்ப்பு கிடைக்க போகுது. குடும்ப வாழ்க்கையிலும் அன்பும் நெருக்கமும் அதிகரிக்க போகுது. திருமண விஷயத்துல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்க போகுது. காதலில் இருக்க மகர ராசிக்காரங்க எதிர்பார்த்த நேர்மறையான பலன்கள் கிடைக்க போகுது. இரு வீட்டாருடைய சம்மதத்தோட கல்யாணம் நடக்க போகுதுங்க. உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுதுங்க. 2 வீட்லயே ஒத்துக்கலைன்னா கூட ரொம்ப நாளா ஒத்துக்காம இருந்திருப்பாங்க. அதை ஒத்துக்காம இருந்தவங்க கூட இப்ப 2 வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் நடக்க போகுதுங்க. அதே மாதிரி இந்த சுப நிகழ்ச்சி சந்தோஷத்தை தான் கொடுக்குங்க. கஜகேசரி யோகங்கிறது வாழ்க்கையில முழு பலன் அமைய போகுது. எல்லாத்துக்கும் வெளிநாட்டுக்கு பயணம் போகணும், இல்ல குடியேறணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான ஆதாயம் உண்டுங்க. அரசியல்வாதிகளுக்கு பல சாதகமான மாற்றங்கள் ஏற்படுது. விரும்பிய பதவி கிடைக்கும். கடின உழைப்பாளர்கள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. செல்வங்கள் செழிப்புகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில சிறப்பாக இருக்க போகுது. உங்க வாழ்க்கையே நேர்மறையான மாற்றங்கள் வரப்போகுதுங்க. நீங்க சின்னதா ஒரு முயற்சி பண்றீங்க, செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு, அதுல கூட அதிர்ஷ்டம் வரப்போகுதுங்க. தொழிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க. நீண்ட காலமாக துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சிருந்த பிரச்சனை தான், எதெடுத்தாலும் பிரச்சனை தான், இதெல்லாம் மாறப்போகுதா? ஏன்னா எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணையா இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஸ்மைல் அதிகரிக்க போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க ஆன்மீகத்துல நாட்டம் கொண்டு இருப்பதனால அனைத்து திட்டங்களுமே வெற்றிகரமாக அமைக்க போகுதுங்க. பல வழிகளில அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. தொழில்துறையில மேலதிகாரிகள் ஆதரவாக இருக்க போறாங்க. குறிப்பா மகரம் இந்த நேரத்துல செல்வத்தை குவிக்கும், லாபத்தை குவிப்பதிலும் வெற்றி பெறுவதுங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்க போகுதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமையான நேரத்தை செலவிட போறீங்க. உறவுகள் வலிவாக இருக்க போகுது. பல்வேறு பணிகளை வெற்றிகரமா முடிக்க போறீங்க. நிதி ஆதாயம் தொழில் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். பழைய முதலீடுகள் இருந்து கூட அதிக வருமானம் வரப்போகுதுங்க. பல்வேறு துறைகள் இருந்து வெற்றி கிடைக்க போகுதுங்க. வணிகர்கள் பெரும் லாபத்தை பெற போறாங்க. வணிகத்தை விரிவாக்குவதற்கான அதிர்ஷ்டம் உண்டாக போகுதுங்க. நிதிநிலை சீராக்கிறதுனால சேமிப்பு அதிகமாகுங்க. குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய போறீங்க. சந்தோஷமா வச்சுக்க போறீங்க. உங்களுக்கு நீண்ட நாள் கனவாக நினைவ போகுதுங்க. வீடு வாங்குவது, மனை வாங்குவது, சொத்து வாங்குவது, பழைய சொத்துக்கள் இருந்த பிரச்சனை முடிவு வரும். உங்களுடைய மூதாதையரோட சொத்துக்கள் சேர போகுதுங்க. நல்ல வசதி வாய்ப்பு வரப்போகுதுங்க. உற்றார் உறவினர்கள் ஒத்துழைப்போட மகிழ்ச்சிகரமா இருக்க போறீங்க. ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமா அதிர்ஷ்டம் அடிக்குங்கிற அளவுக்கு மகர ராசிக்காரங்க வாழ்க்கை மாறப்போகுதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தோம் கஜகேஸ்வரி யோகத்தை மகர ராசிக்கு பார்த்தோம். அதிர்ஷ்டத்தோட உச்சத்துல பயணிக்க போறீங்க அப்படிங்க தெரிஞ்சு போச்சு. தனிப்பட்ட முறையில மகர ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன பலன்கள் தருதுன்னு பார்ப்போம். உத்திராட நட்சத்திரம் எப்பவுமே வெற்றி நோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற கஜகேஸ்வரி யோகம் யோகமான பலன்களை கொடுக்க போகுது. முயற்சிகள்ல கூட வெற்றி கிடைக்க போகுது. நினைச்சபடி நடக்கும். இதனால தடைப்பட்ட வேலை கூட நல்லபடியா நடக்கும். இது சொந்தமா தொழில் செய்யறீங்கன்னா, வியாபாரம் செய்யறீங்கன்னா, ஆண்களாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வியாபாரத்துல பிரச்சனைகள் விலகுது. வருமானம் அதிகமாகும். குரு பகவானோட பார்வை முன்னேற்ற பார்வையா இருக்குது. செல்வாக்கு உயரும். நினைச்ச வேலையை நடத்தி முடிச்சிருவீங்க. இதுவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னு வைங்க, பதவி உயர்வு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். சொல்ல போனா திட்டமிட்ட செயல்கள் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி அடைய போறீங்க. அதே மாதிரி குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். காதல் வாழ்க்கை கைகூடும். வீடு மனை வாங்குற கனவுகள் என்னவாகும். வருமானம் அதிகரிக்க போகுது. உடல்நிலை சீரா இருக்க போகுது. செல்வாக்கு கண்டு பல பேர் உங்களுக்கு எதிராக சதி செய்ய நினைப்பாங்க.
ஆனா உங்க நேர்மை உங்களை பாதுகாக்கும். அடுத்தது மாணவர்களுக்கு படிப்புல அதிக ஆர்வம் இருக்குது. மதிப்பெண்ணும் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் தேர்வுல. விவசாயிகள் பொறுத்தளவுக்கு விளைச்சல்ல நல்ல லாபம் இருக்கும். விலையில நல்ல உயர்வு இருக்குங்க. இல்லம்மா நான் கூலி வேலை செய்யறேன், ஒரு டெய்லி கூலி தான், உங்களுக்கு கூட முன்னேற்றம் தான் கிடைக்க போகுதுங்க. சிறு வியாபாரிகளுக்கு கூட இப்ப பல மடங்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. உங்களை பொறுத்தளவு பரிகாரம் மற்றும் வழிபாடு. நவகிரகங்கள் வீட்டிருக்கக்கூடிய குரு பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மை உண்டாகும், நல்லதே நடக்கும். திருவோண நட்சத்திரம். அடுத்து எந்த ஒரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானமா யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்ட காற்றுதாங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில இருந்து வந்த கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் விலக போகுதுங்க. இனிமேல் எடுக்கக்கூடிய அனைத்து வெற்றி தாங்க. உங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், செல்வம் உயரும். குறிப்பா குரு பகவான் உங்க செல்வாக்க உயர்த்துவது மட்டுமின்றி அந்தஸ்தையும் உயர்த்த போறாருங்க. வியாபாரம், குடும்பத்துல எல்லா பிரச்சனைகளும் சரியா போகுதுங்க. இந்த நிலையில மாற்றம் கொடுக்க போறாருங்க. இது மட்டும் இல்லைங்க, அப்படி உங்க வாழ்க்கை மாற போகுதுங்க. இது யாராலையும் மாற்ற முடியாதுங்க. வியாபாரத்துல உங்களுக்கு போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓட போறாங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்க எது செஞ்சாலும் சரிங்க, யாரையும் நம்பக்கூடாதுங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டமான நேரத்துலதான் நம்ம அதிகமா ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆகியவர்களுக்கு நல்ல வரன் தேடி வருங்க. வீடு வாங்குறது, மனை வாங்குறது, இது மாதிரி நல்ல யோகங்கள் வரப்போகுதுங்க. வருமானம் பல வழிகள் வரப்போகுதுங்க. மாணவர் பொறுத்தவரை தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்கள் பெற போறாங்க. மேலும் திருமண வாழ்க்கை பொறுத்தவரை தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையை அதிகமாக போகுதுங்க. பிள்ளைங்க மேல அக்கறை கூட போகுதுங்க. உங்களை பொறுத்தவரை பரிகாரம் மற்றும் வழிபாடுகள். அனுதினமும் ஈஸ்வரரை வழிபாடு செய்ய நல்லது உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். விடாமுயற்சி தான் அடையாளம். நீங்க தொட்ட காரியம் எல்லாமே வெற்றிதாங்க. ஏன்னா உங்க திறமையை அதிகரிக்க போகுது, செல்வாக்கு உயர போகுது, வியாபாரம் முன்னேற்றம் வரப்போகுது, அரசு வழிகள்ல உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. உங்களுக்கு வெற்றி தான், மகிழ்ச்சி தான், பாதுகாப்பு தான் கொடுக்குது. வம்பு வழக்கில் இருந்து கூட விடப்பட போறீங்க. உடல்நிலையில முன்னேற்றம் வரப்போகுதுங்க. தைரியமா செயல்பட போறீங்க. உங்க நிலைமையை உயர்த்த போறீங்க. குரு பகவானின் அருளாசில் செல்வம் மென்மேலும் உயரப்போகுதுங்க. இதுவரை அலட்சியப்படுத்திய எல்லாருமே இனிமே உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க போறாங்க. குறிப்பா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா வேலைகளிலும் வெற்றி தாங்க. செய்யக்கூடிய முயற்சிகளும் லாபம் தாங்க. உங்களுடைய பணங்கள் வெளியே மாட்டிருக்கா, வரவேண்டிய பணம் வரவுங்க. நீண்ட நாள் கனவு நினைவாகும். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே சங்கடங்கள் விலகும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. அதே மாதிரி வாழ்க்கையில புதிய அத்தியாயம் தொடங்க போகுது. சொத்துக்களை பொறுத்தவரை வாங்க நினைச்ச சொத்தை வாங்குவீங்க, அடைய நினைச்ச இடத்த அடைய போறீங்க. இதுவே அரசு வேலையில இருக்கவங்களுக்கு உண்மையா நல்ல செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க. இதுவே கலைத்துறை இருக்கவங்களுக்கு, இசைத்துறை இருக்கீங்கன்னா உங்க நிலையில உயர்வு உண்டுங்க. எதிர்பார்த்தா அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுதுங்க. இல்லம்மா நான் கூலி வேலை செய்யறேன் அப்படின்னா பணியாட்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. குடும்பத்திலுமே கணவன் மனைக்கிடையே இணக்கமான நிலை ஏற்பட போகுதுங்க. பிள்ளைகள் நிலையில அக்கறைக்கு எடுக்கப்பட்ட போறீங்க. உடன்பிறப்புகளால் ஒத்துழைப்பு கிடைக்க போகுதுங்க. ஈஸியா செஞ்சு முடிச்சு விடுங்க வேலையெல்லாம். மாணவர்கள்ல படிப்புல முன்னேற்றம் கிடைக்குதுங்க. எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விவசாயிகளுக்கு அதிக விளைச்சல் ஏற்பட போகுதுங்க. லாபம் அதிகமாக போகுதுங்க. இது சேவை துறையில் இருக்குங்க. தொண்டு செய்யறீங்கன்னா உங்களுக்கு நிதி ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்குங்க. பெண்கள் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட காத்துதாங்க. எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகுங்க. அதே மாதிரி இன்றைய பொறுத்தவரை பெண்களை பொறுத்தவரை அதிகமா யோகமா இருக்க போகுதுங்க. உங்களை பொறுத்தவரைக்கு தனிப்பட்ட முறையில பரிகாரம் மற்றும் வழிபாடுகள். அனுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் தனிப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்கும். செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். தனிப்பட்ட நட்சத்திர பணங்கள் எல்லாமே இந்த கஜகேஸ்வரி யோகத்தால உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்றத்தை தரப்போகுதுங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அபிராமி அந்தாதி சில பாடல்களையாவது அனுதினமும் பாராயணம் செய்யணும். இதனால அதீத நன்மை கிடைக்க போதும் வாழ்க்கையில உண்டாகுங்க. இது மட்டும் இல்லைங்க, தினம் தினம் ஸ்ரீராம ஜெயம் 108 முறை எழுதணும். முதல்ல 1008 முறை எழுதினாலும் சிறப்பு தான். இதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை கூடும். ஈடு இணையில்லாத புகழ் செல்வாக்கு கிடைக்கும். செல்வ வளம் கூடுங்க. சிவபெருமானுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே மாதத்துல வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்ல வில்வ இலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய துன்பங்கள் அனைத்தும் பறந்து போகுங்க. அந்த சிவபெருமான் உங்களுக்கு துணை வருவார்.
எப்படி பார்த்தாலும் சரிங்க, 100% மகர ராசிகளுக்கு இந்த கஜகேசரி யோகங்கிறது இது நாள் வரைக்கும் மகர ராசிக்காரர் கனவுல கூட நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க. முன்னாடி சொன்னதுதான், யானை மேல சிங்கம் சவாரி செய்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ராஜ வாழ்க்கைய வாழ போறீங்க. திரும்ப சொல்றேங்க, ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடைய நெருக்கம் அதிகரிக்க போகுது. பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேரும். கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்துக்குவீங்க. குடும்பத்தோட கலந்துக்க போறீங்க. நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு பிடிக்க போறீங்க. அந்த செயல்பாடுகள்லாம் மற்றவங்களுக்கு பாராட்ட பெற போறீங்க. தொழில்ல, வியாபாரத்துல இந்த எதிரிகள் விலகுறாங்க. வியாபாரத்துல அதீத வளர்ச்சி காணப்படுவீங்க. குறிப்பா அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ எல்லா துறையிலும் பதவி உயர்வு கிடைக்க போகுது, சம்பள உயர்வு கிடைக்க போகுது, புதிய வேலைகள் கிடைக்க போகுது. என்ன வேணா நடக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைக்க போறீங்க. திரும்ப முயற்சி சாதகமான பலன் கிடைக்கும். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வெற்றிகள் உண்டு. நண்பர்கள் கூட உங்களுக்கு உதவிகள் உண்டு. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகம். மாணவர்கள்லாம் தெளிவான மனசோட நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. புரியுதுங்களா? விளையாட்டுலயுமே நீங்க எதிர்பார்த்த வெற்றியை பெற போறீங்க. இனி மகர ராசிக்காரங்களை வீழ்த்துவதற்கு ஒருத்தர் பிறந்துதான் வரணும். கடவுளே நினைச்சா கூட இந்த கஜகேஸ்வரி யோகத்தினால உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, அதிர்ஷ்டங்களை தட்டி பறிக்க முடியாது. பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், மகரம் அப்படின்னாவே மகர ராசியில இருக்கக்கூடிய எந்த நட்சத்திர சேர்ந்தவங்களா இருக்கட்டும் சாதிக்க போறீங்க. சாதனையாளராக வளம் வர போறீங்க. இனி உங்களை பார்த்து நடுங்கக்கூடிய அளவுக்கு உங்க வளர்ச்சியா இருக்க போகுது. மிரட்டுவோமா, ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்க போது மகர ராசிக்காரங்க பயணம் பண்ண போறீங்க. யோகங்கிறது தெய்வத்தோட அனுகூலத்தை பெற்றுவிடுற தெய்வத்தையும் உங்க கூட வச்சிருக்க அளவுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துருக்குதுங்க. இனிமேல் பயன்படுத்துறதும் தட்டி கழிப்பதும் உங்க கையில தாங்க இருக்கு. மகரம் அப்படிங்கிறதே மகிழ்ச்சியா இருக்கணும். வாய்ப்பை தவற விடாதீங்க. யாரையும் நம்பாதீங்க. எல்லாத்தையுமே ஒரு கை பாத்துருவோங்கிற தைரியத்தோட இருங்க. நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. வாழ்க வளமுடன். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுங்க. வியாழக்கிழமை குரு பகவான கண்டிப்பா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு செய்யுங்க. உங்களால முடிஞ்சதுன்னா இல்லாத ஏழைகளுக்கு, எளிய மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ, துணிமணி எடுத்து கொடுக்கறதோ, உங்களால முடிஞ்ச பண உதவி செய்யறதோ ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. கண்டாயம் பண்ணுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை செஞ்சு பாருங்க. நீங்க அதிர்ஷ்ட காத்து உங்க வாழ்நாள் முழுவதும் வசந்த காலமாக வீசிக்கொண்டே இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.